சிரிப்பு என்பது உள்ளத்தில் பூத்து உதட்டில் உதிர்வது. அழுகை என்பது இதயத்தில் வெயிலின் வெப்பத்தின் தாக்கத்தால் வேர்வை துளியாய் கண்களில் வழிவது. உன் இதயத்தில் துக்கம் தாங்காமல் வெட்கத்தை விட்டு வெளியேறுவது கண்ணீர். அந்த கண்ணீருக்கு காரணம் நிறைய உண்டு. ஒன்று நாம் தேடிப் போவது, மற்றொன்று நம்மை தேடி வருவது. நாம் மோசமான காலத்தில் வாழ்கிறோம். மனிதர்களிடையே பழகுவதை விட மரம், செடி, கொடி, வானம், பூமி என இயற்கையை ரசிப்பதே மனதிற்கு நிம்மதியை கொடுக்கிறது. ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு முதலில் என்ன தேவை? பசியின் போது உணவும், தாகத்தின் போது தண்ணீரும், நீ இளைப்பாற மரத்தின் நிழலும் காற்றும் உனக்கு தேவைப்படுகிறது. இறைவன் இயற்கையாக உனக்கு கொடுத்ததை மட்டுமே நீ ஆண்டு கொண்டால் சந்தோஷமும் சமாதானமும் உன் இதயத்தில் நிலைத்திருக்கும். நீ வேறு எதையோ தேடும்போதுதான் உன் நிம்மதி துளைகிறது. நிம்மதியான உறக்கம் யாருக்கு வருகிறது? இங்கு பணம், காசு, பேர், புகழ், ஆடம்பரம், அந்தஸ்து என வாழ்பவர்கள் அதிகம். ஆனால் நல்ல உறக்கம் வருகிறதா? இல்லை. ஏன்? மனிதா, நீ எல்லாவற்றையும் சேர்த்துவிட்டு நிம்மதியை துளைத்து விடுகிறாய். கொலை, கொள்ளை, போட்டி, பொறாமை, வஞ்சம், பழி, எரிச்சல், கோபம் இவையெல்லாம் உன் இதயத்தில் நுழைந்து உன்னை தூங்க விடுகிறதா? இவையெல்லாம் உன் இதயத்தில் நுழையாமல் பார்த்துக்கொள். உன் இதயத்தை வைத்துதான் உன் வாழ்க்கை அமையும். உன் இதயம்தான் நீ பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். உன் இதயத்தில் தேவையில்லாதது நுழையாமல் பார்த்துக்கொள். சந்தோஷமாக வாழ்வாய். இயேசு மனிதனுக்கு சொன்ன ஒரு வசனம், அந்த ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, நாளைக்கு என்ன செய்வோம் என்று கவலைப்படாமல் இருங்கள். அந்த பறவையை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நமக்கு என்ன தேவை என்று இறைவனுக்கு தெரியும். அதை மட்டும் நாம் ஆண்டு கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீ போலியாக எதையோ தேடும்போதுதான் அது உன் சந்தோஷத்துக்கும் சமாதானத்திற்கும் அது வேலி போடுகிறது.